நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் என்ன அப்படின்னா ஜூன் முடிஞ்சு ஜூலை வந்துருச்சு. ஸோ ஜூலை 1ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பயுமே டாக்குமெண்ட்ஸ் வீடியோ தான் பார்ப்போம். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் சரியான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா டீபோர்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த மந்த்லையுமே நிறைய பேர் சிங்கப்பூர் குறிப்பாக போக போகிறீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் டாக்குமெண்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. தயவு செய்து எல்லா டாக்குமெண்ட்டுமே சாஃப்ட் காப்பியாக எடுத்துக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பாசமும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட் மாறும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ராப்பராக டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலையுமே ஏர்போர்ட்டில் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் உங்களை ஃப்ளைட்லேயே ஏற்றுவாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு உங்களை செக் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்டு பிரச்சனை. அதே மாதிரி நீங்கள் குவாரண்டைன்லாம் இருக்க போறீங்க அப்படின்னா அன்னைக்கு டேட்டில் தான் உங்களுக்கு குவாரண்டைன் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ திருப்பி வந்தீங்க அப்படின்னா திருப்பி குவாரண்டைன் போகிறதா இருக்கட்டும், இல்லை சில பேருக்கு 14A ஃபார்ம் அப்ளை பண்ணி திருப்பி போகிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். உங்களுக்கு எந்த பாஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஏஜென்ட்டுக்கிட்ட எனக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் ஒழுங்காக கொடுங்கன்னு சொல்லி கேட்டு உங்களோட டாக்குமெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சம்பாதிச்சு வருஷ கணக்கில் அங்கே இருந்து நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியும் நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஜாப் வேகன்சியாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பு தகவல்களாக இருக்கட்டும், ஏதாவது இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா அதை பற்றினதாக இருக்கட்டும், ட்ரைனிங் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அடிக்கிறது ஏஇபி பாஸில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை ஃபஸ்ட்டு யார் போட்டிருந்தா அப்படின்னா நம்ம சேனலில் தான் போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜூலை மாதத்துக்கான இ பாஸ் டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்எம்ஐ, விசா, பாஸ்போர்ட், எஸ்ஜி அரைவல் கார்டு. நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரூமோட அட்ரஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு டிக்கெட் இருக்கணும். கண்டிப்பாக எஸ்ஜி அரைவல் கார்டு இருந்தே ஆகணும். ஓகேங்களா? ஆர்எம்ஐ அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆர்எம்ஐ பொறுத்த வரைக்கும் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அதை இமிகிரேஷனில் கேட்க மாட்டாங்க. கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் ஆர்எம்ஐ சொல்கிறேன். இ பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்தாலுமே டீபோர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தவறான தகவலாக அங்கே ஐசிஐயில் சொல்கிறதுனாலையும் உங்களுக்கு அதிகமான சம்பளம் போட்டிருக்கிறதுனாலையும் ஆனால் உங்கள்ட்ட ஏஜென்சி சொல்கிற சம்பளம் கம்மியாக இருக்கும். ஸோ இதனாலையும் உங்களை டீபோர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி டீபோர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏஜென்சி சைட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்றதை தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்தது எஸ்பாஸ். எஸ்பாஸை பொறுத்த வரைக்கும் விசா வேணும், பாஸ்போர்ட் வேணும், எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட், ரூமோட அட்ரஸ் மட்டும் நீங்கள் எங்கே தங்க போறீங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வேற எந்த டீட்டெயிலும் தேவையில்லை. இந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இது எல்லாத்தையுமே திரும்பவும் சொல்கிறேன், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் ஒரிஜினல் கையில் இருக்கும். விசாவும் எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட் இது மூணையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. சாஃப்ட் காப்பியாக வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்தது என்டிஎஸ் பர்மிட். என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் விசா, ஆர்எம்ஐ, பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, என்டிஎஸ் பர்மிட்டுக்கு நீங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட் தேவைப்படும். இன்னும் இப்போ கேட்கறது கிடையாது. சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா தேவைப்படும். அதனால நீங்கள் 2 ஊசி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வேக்சின் சர்டிஃபிகேட், அதாவது கொரோனா வேக்சின் போட்டீங்களா அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்டிஎஸ் பர்மிட்டுக்கு பாண்டு கண்டிப்பாக வேணும். அதனால பாண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது எஸ்ஜி அரைவல் கார்டு இது இருந்துச்சுன்னா போதும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இ பாஸ், எஸ் பாஸுக்கும் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டிஎஸ் பர்மிட்டில் பாண்டு பேப்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் எனக்கு டாக்குமெண்ட் என்னன்னு கேட்காம நம்ம மரகதம் ஏர் டிராவல்ஸில் டிக்கெட் போட்டவர் டாக்குமெண்ட் என்ன வேணுங்கிறத என்கிட்ட கேட்கவே இல்லை. போயிட்டு திருப்பி ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் வந்துட்டாரு. அவர் என்டிஎஸ் பர்மிட்டில் போனார். அவர் ரிட்டர்ன் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாண்டு பேப்பர் அவர் எடுக்காமல் போயிட்டார். அதுதான் பிரச்சனை. திருப்பி இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும் அவர் திருப்பி சிங்கப்பூர் போகல. அவர் ஆனால் ஃப்ரீயாக தான் போனார். ஏஜென்ட்டுக்கெல்லாம் யாரும் கிடையாது, டேரெக்டாக போனார். அதனால எந்த பணமும் கட்டலை. டிக்கெட் அமௌண்ட் மட்டும் அவருக்கு லாஸ். இதே நீங்கள் பணம் கட்டியிருந்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் சொல்றது, தயவு செய்து எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டூடெண்ட் பாஸ். ஸ்டூடெண்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்றேன், படிக்கிறதுக்கு மட்டும் தான் போகணும். நிறைய பேர் ஸ்டூடெண்ட் பாஸ்ல போய் வேலை பார்க்கலாமான்னு கேட்குறீங்க. ஸ்டூடெண்ட் பாஸ்ல போய் வேலை பார்க்கவே கூடாது. படிக்கிறது மட்டும் தான் நீங்க பண்ணணும். ஸ்டூடெண்ட் பாஸ்ல போனீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா விசா, பாஸ்போர்ட், வேக்சின் சர்டிஃபிகேட் தேவை இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ரூமு, எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட் இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ரூம் நீங்க எங்க தங்க போறீங்க அப்படின்றத இமிகிரேஷன்ல கேட்டாங்கன்னா நீங்க அந்த அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் வேற எதுவுமே பெருசா தேவையில்லைங்க. விசா, டிக்கெட் இருந்துச்சுனாவே போதும். நீங்க எங்க தங்க போறீங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்க அங்க உங்களோட ஹஸ்பண்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா எங்க தங்க போறீங்க, வீட்டுல தங்க போறீங்க அப்படின்னா அந்த வீட்டோட அட்ரஸ். அப்படி இல்லை நீங்க சுத்தி பார்க்க போறீங்க, ஹோட்டல்ல தங்க போறீங்க அப்படின்னா ஹோட்டல் புக் பண்ணதுக்கான ரெசிப்ட் இது இருந்துச்சுன்னா போதும். அப்புறம் நீங்க அங்க போய் செலவு பண்ண போறீங்க, சோமனி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி மணி உங்கள்ட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்கன்னா சோமனி காமிக்கிறது கையில கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு தெரியாது, ஆட்டோமேட்டிக் இமிகிரேஷன் தான் சிங்கப்பூர்ல இருக்கு. ஆட்டோமேட்டிக்காவே இமிகிரேஷன் ஓப்பன் ஆயிரும். ஆனா சில சமயங்கள்ல
ஐசிஏ ஆஃபீஸர்ஸ் இடையில நின்று செக் பண்றாங்க. சில சமயங்கள்ல உங்களோட டாக்குமெண்ட் ப்ராப்பரா இல்லைன்னா அந்த ஆட்டோமேட்டிக் இமிகிரேஷன் ஓப்பன் ஆகாது. அப்போ வந்துட்டு ஐசிஏ ஆஃபீஸர்ஸ் வந்து உங்கள்ட்ட கொஸ்டின் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட், பிசிஎம், சிப்பியார்டு இந்த 3 பர்மிட்டுக்கு வந்துட்டு உண்டான டாக்குமெண்ட் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இந்த 3 பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல டாக்குமெண்ட் கொஞ்சம் அதிகமா வரும். அதை நான் சொல்ற அந்த வரிசைப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்தி மாத்தி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் லாஸ் ஆகும். அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பர்மிட் எதுவா இருந்தாலும் ஐபி வரணும். ஐபி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஐபி வந்தோன்னா ஏஜென்சி சைட்ல அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் கட்டாதீங்க. ஏதாவது 10,000 20,000 மட்டும் கட்டுங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு சில சமயங்கள்ல சில கம்பெனி ரொம்ப டிலே பண்றாங்க. 1 மாசம் 2 மாசம் கூட பண்றாங்க. ஸோ அப்படி 1 மாசம் 2 மாசத்துக்கு நீங்க ஃபுல் அமௌண்ட்டே கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க வட்டிக்கு வாங்கினீங்கன்னா அந்த 2 மாசத்துக்கு நீங்க இங்க இருந்துகிட்டே வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க ஃபுல் அமௌண்ட்டை கட்டிட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து உங்களை புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பணத்தை கட்டிட்டு சும்மா உட்காந்துருக்கிற ஊருக்கு போலையா அப்படிங்கிற மாதிரி வீட்டுல புரிஞ்சுக்காம பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐபிஏ வந்துருச்சுன்னா ஒரு 10,000 இல்ல 20,000 வந்து நீங்க அமௌண்ட் வந்து ஏஜென்சிக்கு கொடுத்துருங்க. எல்லா அமௌண்ட்டையும் கொடுக்காதீங்க. எல்லா அமௌண்ட்டையும் கேட்டா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்தாதான் என்னால எல்லா அமௌண்ட்டையும் கொடுக்க முடியும். நீங்க எனக்கு ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் தர்றேன்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் தான் நீங்க புக் பண்ணணும். ஆனா ஒரு சில பேர் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தோன்னா இந்த தேதியில நீ டிக்கெட் போடணும் ஒரு டேட்டை சொல்லி ஏஜென்ட் சொல்லுவாங்க. அப்படி அந்த தேதியில டிக்கெட் போடுறது அப்படின்னா அப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த தேதியில ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கல அப்படின்னா நீங்க டிக்கெட்டை மாத்தி போடுற மாதிரி வரும். அப்படி நீங்க டிக்கெட்டை மாத்தி போடுறதுக்கு ஒரு அமௌண்ட் பெனால்ட்டி போடுவாங்க. அது உங்க தலையில தான் வந்து விழுகும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இல்ல நீ டிக்கெட் போட்டு கொடுத்தாதான் கம்பெனில ஆன்போர்டிங் சென்டர் தருவாங்கன்னு சொன்னா அந்த ஏஜென்ட் நீங்களே கேட்கணும். சார் சப்போஸ் நான் டிக்கெட் போட்டு கொடுத்து ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கல அப்படின்னா எனக்கு டேட் மாத்தினாங்க அப்படின்னா நீங்க தான் பொறுப்பு. எனக்கு அந்த டேட் மாத்துறதுக்கான பெனால்ட்டி நீங்க தான் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருங்க. அவங்க ஓகே சொன்னா மட்டும் நீங்க டிக்கெட் போட்டு கொடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் கொடுங்க, நான் டிக்கெட் போட்டுறேன்னு சொல்லி ஆன்போர்டிங் சென்டர் வந்தோடனே ஆன்போர்டிங் சென்டர் நீங்க உள்ள போக வேண்டிய செக்இன் டேட்னு சொல்லி ஒரு டேட் போட்டிருப்பாங்க. அந்த டேட்ல நீங்க சிங்கப்பூர்ல இறங்குற மாதிரி நீங்க டிக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நான் எதனால சொன்னேன், நான் ஃபார்மேட் சொன்னேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேக்சின் சர்டிஃபிகேட் 2 ஊசி போட்டதுக்கான வேக்சின் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, கொரோனா ஊசி. அடுத்தது கண்டிப்பா வந்து நீங்க கிளம்புறதுக்கு 1 நாள் முன்னாடியோ இல்லை 2 நாள் முன்னாடியோ கம்பெனி சைட்ல இருந்து பாண்டு பேப்பர் அனுப்புவாங்க. பாண்டு பேப்பர் கையில வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் இந்த பாண்டு பேப்பர்ல கோட்டை விட்டுறாங்க. தெளிவாக உங்க கம்பெனில கேட்டு பாண்டு பேப்பர் எனக்கு இன்னும் வரல அனுப்புங்கன்னு சொல்லி பாண்டு பேப்பர் வாங்கிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்க கிளம்புறதுக்கு 1 நாள் இல்லைன்னா 2 நாள் முன்னாடி தான் அனுப்புவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜி அரைவல் கார்டு. எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படிங்கிறது எல்லா பாஸுமே கன்ஃபார்மாக தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால எஸ்ஜி அரைவல் கார்டு எடுத்துங்க. ஃபைனலாக டிக்கெட் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்களா அந்த டிக்கெட் காப்பியை வந்து எடுத்துங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லபடியாக வந்து சிங்கப்பூர் போக முடியும். இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக சிங்கப்பூர் போக முடியாது. இதுக்கு அதாவது என்னென்ன பர்மிட்னா ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட். திரும்பவும் சொல்கிறேன் என்னென்ன டாக்குமெண்ட். ஃபர்ஸ்ட் உங்கள் ஐபி வரணும், அடுத்தது ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அடுத்தது ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணணும், அடுத்தது வந்துட்டு வேக்சின் சர்டிஃபிகேட், பாண்டு பேப்பர், எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட். இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லபடியாக போகணும், நல்லபடியாக நீங்கள் போகலாம். இதுதான் ஜூலை மாதத்திற்கு தேவையான டாக்குமெண்ட்கள். ஓகேவா? ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக போய் நல்லபடியாக சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போனோன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் ரூல்ஸ் எதுவுமே தெரியாது. போனதுக்கப்புறம் சிங்கப்பூர் ரூல்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சிங்கப்பூர் ரூல்ஸை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். எனக்கு ஜாப் வேகன்சி வந்து எனக்கு ஜாபே கிடைக்கல நான் எங்கிட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.sgtamlan.com இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்கு. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.